மார்ச் மாதம் 17ஆம் தேதி அதிகாலை 1 மணி இப்பொழுது நேரம். நேற்று 16ஆம் தேதி இரவு வேளையில வந்த மிக முக்கியமான செய்தி, நாளை 18ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து இலங்கையில புதன்கிழமை அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இப்பொழுது இருக்கிற எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு அல்லது எரிபொருள் பாவனையை குறைப்பதற்கு இந்த நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. மிக முக்கியமான துறையாக அரச அலுவலகங்கள், பாடசாலைகள், அரச பல்கலைக்கழகங்கள், நீதிமன்றம் ஆகியவற்றுக்கு இந்த விடுமுறை செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்தினுடைய எல்லாத்துக்குமே இது முக்கியமாக இதை சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய சேவைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த விடுமுறை செல்லுபடியாகாது. அதோட இந்த விடுமுறை தனியார் துறைக்கு எந்தெந்த இடங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, தனியார் துறையும் இதை பயன்படுத்துறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. எந்தெந்த அளவில் யார் யாருக்கெல்லாம் விடுமுறை கொடுக்க முடியுமோ தனியார் துறையும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு சுமூகமான நிலைக்கு வரும் வரைக்கும் இந்த புதன்கிழமைக்கான விடுமுறையாக இது இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அரசாங்கத்துடைய மிக முக்கியமான அறிவித்தலாக நேற்று இருந்தது. நேற்று துபாய் விமான நிலையம் தாக்கப்பட்டிருந்தது. அதாவது விமான நிலையத்துக்கு அருகாமையில் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அங்கிருந்த எரிபொருள் டேங்கர்கள் எரிந்தது அப்படின்ற செய்திகள் நாங்கள் நேற்று நாளில் பார்த்தோம். இதன் காரணமாக பல நாடுகளுக்கான விமான சேவைகளை ரத்து செய்திருந்தாங்க. துபாய்க்கான விமான சேவைகளை அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தங்களுடைய விமான சேவையை, துபாய்க்கான விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செஞ்சிருக்காங்க. அதாவது வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் இந்த நடைமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இலங்கையில் இப்பொழுது எரிபொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற QR முறைமை முழுமையாக சீர் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இணையதளத்தில் இருந்த பலதரப்பட்ட குறைபாடுகள் இப்பொழுது முற்றுமுழுதாக சீராகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எனவே இது தொடர்பாக இப்போ உங்களுடைய புதிய QR எடுத்துக்கொள்ள முடியாத இருந்தவங்க இப்போ அதை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்ற அறிவித்தல் வந்திருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க. அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எரிபொருளுக்கான விலையை சமநிலைப்படுத்துவதற்கு அல்லது குறைப்பதற்கு அரசாங்கம் எரிபொருளுக்கு விதித்திருக்கின்ற வரியை குறையுங்கள் அப்படின்ற அழுத்தம் எதிர்க்கட்சிகளால இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. காரணம் என்னன்னு சொன்னா, எரிபொருளுடைய தட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவாக இருக்க போகுது வருகின்ற நாட்கள் என்ற ஒரு ஊகம் இருக்கு. காரணம், இன்னும் எரிபொருள் ஏற்றுமதி நடக்கல. மிக குறைந்த மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இப்பொழுது சர்வதேச ரீதியில இருக்கு. இதன் காரணமாக இலங்கையில எரிபொருள் வந்தாலும் கூட சர்வதேச சந்தையில எரிபொருளுடைய விலை அதிகரிக்க இங்கேயும் விலை அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியை குறைக்க இப்பொழுது அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது யுத்தம் நடந்து 18வது நாள் இப்பொழுது வந்திருக்கு. 18 நாட்களுக்குள்ள மத்திய கிழக்கினுடைய எரிபொருள் அல்லது எண்ணெய் ஏற்றுமதி 61% விழுந்திருக்கிறது. மிக பாரிய அளவான ஒரு இழப்பாக இது இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகளுடைய இந்த எண்ணெய் ஏற்றுமதி சரிவானது கடந்த 4 வருஷங்கள்ல இல்லாத அளவில் உலக அளவில் எரிபொருளுடைய விலை உயர்ந்திருப்பதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5, 6 அல்லது 10 மடங்கு கூட பல நாடுகளில் அதிகரிச்சிருக்கிறது அப்படின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுல மிக முக்கியமா பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகள், ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிற நாடுகள்னு சொன்னா சவுதி, குவைத், ஈரான், ஈராக், ஓமான், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இந்த நாடுகள் மிக கடுமையாக எண்ணெய் ஏற்றுமதியில பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியில, அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 9.71 மில்லியன் பரல்கள் தான் ஏற்றுமதியாகி இருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கிலிருந்து முழுமையாகவே. இதே காலப்பகுதிக்குள்ள பிப்ரவரியில 25.13 மில்லியன் பரல்கள் ஏற்றுமதியாக இருக்கு. இந்த அளவுக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய தொகை குறைஞ்சிருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, மத்திய கிழக்குல என்னதான் எரிபொருள் ஏற்றுமதியாகாட்டியும் எரிபொருள் சேமிப்பு அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்காங்க. சேமிப்பு இந்த யுத்தம் தொடங்கும் போது 10 மில்லியன் பரல்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது 50 மில்லியன் பரல்களாக அது மாறி இருக்குன்னா பாருங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தாரு. இந்த சந்திப்பில் பலதரப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வருவது பற்றியான அறிவிப்பாக இது இருக்கலாம் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்பட்டாலும் அது உறவாக எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. இனி வரப்போற நாட்களில் வரப்போற யுத்தத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாகத்தான் அவருடைய அதிகமான விளக்கங்கள் இருந்தது. இதுல குறிப்பா அவர் சொன்னார்னு சொன்னா, 7000க்கும் அதிகமான இடங்களை ஈரான்ல நாங்கள் தாக்கி இருக்கிறோம். ஈரானுடைய ஆயுத படையா இருக்கட்டும், ட்ரோன் தாக்குதல் நடத்துகின்ற அந்த கட்டமைப்புகளாக இருக்கட்டும், அதோட கப்பல்
கிட்டத்தட்ட 100 கப்பலுக்கு மேல நாங்க அழித்திருக்கிறோம், மூழ்கடித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில இந்த போர் தொடங்கப்பட்டு இத்தனை நாட்கள்ல ஈரான் பயன்படுத்தாத ஒரு புது வகையான ஏவுகணை ஒன்றை இன்று பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு டான்சிங் ஏவுகணைன்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நடமாடும் ஏவுகணைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணை இது. இதுல திரவ எரிபொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏவுகணை அங்க இருக்கிற வான் தாக்குதலை நடத்தும் போது தடுக்கப்படுகின்ற கட்டமைப்புகள்ல தடுக்க முடியாத அளவுல இந்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடியது. வான்பரப்புக்கு அதை தடுக்கிறது மிக கடினமான விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை மூலமாக இன்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நேட்டோ நாடுகளுடைய உதவியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோரியிருந்தார். பல நாடுகள் அதை பத்தியே கவனம் எடுக்கவும் இல்லை. சில நாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொல்லிட்டாங்க. சில நாடுகள் நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு இந்த நாடுகள் மீது பல விமர்சனங்களை வச்சிருக்காரு. அதாவது 40 வருட காலமாக இந்த நாடுகளை உங்களை நாங்கள் அமெரிக்கா பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அழைப்புக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு பதிலளிக்காமல் சில நாடுகள் இருக்கின்றது. இந்த நாடுகளுக்கு வரப்போகிற காலங்களில் வர விளைவுகளை நீங்கள் தான் எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை இன்றைய நாளில் அவருடைய ஊடக சந்திப்பில் பற்றி சொல்லியிருக்காரு. பிரான்ஸ் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்கன்னு சொன்னால், ஹோர்முஸ் கால்வாய் வழியாக போகின்ற கப்பல்களுக்கான பாதுகாப்பு அளிப்பதற்காக நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஆனால் ஈரான் மீது நாங்கள் நேரடியாக போர் தொடுக்க மாட்டோம். இந்த பாதுகாப்புக்கு மாத்திரம் எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி பிரான்ஸ் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. சீனா முற்றுமுழுதாக இதிலிருந்து விலகுவதாக சொல்லியிருக்காங்க. ஜப்பான் எந்த விதத்திலும் இதில் நாங்கள் தொடர்புபட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூகே இது தொடர்பாக பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஜெர்மனி இதிலிருந்து முற்றுமுழுதாக விலகுவதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்படி 32 நாடுகள் இருக்கிறது இந்த நேட்டோ நாடுகளில். எந்த நாடும் முழுமையாக ஈரான் மீது போர் தொடுப்பதற்கோ அல்லது யுத்த கப்பலை அனுப்புவதற்கோ இன்னும் அவங்க அனுமதி வழங்கவும் இல்லை, தொடர்பாக பேசவும் இல்லை. இதனால அமெரிக்கா இப்பொழுது தனியாகவே இந்த போர்ல ஈடுபட வேண்டிய நிலைமை உருவாகி இருப்பது பல விமர்சனங்களுக்கு இப்போ உள்ளாகி இருக்கிறது. இந்த போரை ஒரு பேச்சுவார்த்தைக்குள் கொண்டு முடிவடைய செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்தாலும் அதுல ஒரு மிக முக்கியமான கருத்தை அவர் வெளியிட்டிருக்காருன்னு சொன்னா, ஈரானுடைய உச்ச தலைவருக்கு இப்பொழுது காயம் ஏற்பட்டிருக்கிறது. தாக்குதல் காரணமாக அவர் எந்த இடத்துலையும் இப்பொழுது பொது வழியில தோன்றல. அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அவர் காயமடைந்திருப்பதாக நான் அறிந்தேன். ஆனால் இப்பொழுது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தால் ஈரான்ல யாரோடு பேச வேண்டும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான பதில்கள் அவருடைய ஊடக சந்திப்பில் இருந்து வந்தது. இன்று இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு முதல்ல இந்த நியூஸை நான் பார்த்து ரெக்கார்ட் பண்றதுக்கு முதல்ல ஈரானிய ஊடகம் மூலமாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. உச்ச தலைவருடைய அறிக்கை அப்படின்ற அடிப்படையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது உயிரிழந்த முன்னாள் ஈரானுடைய உச்ச தலைவர் யாரெல்லாம் எந்தெந்த பதவியில அமர்த்தி இருந்தாரோ அந்த பதவிகளிலேயே அவர்கள் தொடர்வார்கள், அந்த பதவியில எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது அப்படின்ற அறிவித்தலை அவர் விடுத்திருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான செய்திக்கு பிறகு வந்த சில செய்தி குறிப்புகளை பார்த்தா, இதுவரையில் அவர் பதவியேற்றதுக்கு பிறகு ஊடகங்களையோ அல்லது பொது வழியிலேயோ உச்ச தலைவர் இன்னும் பங்கு கொள்ளல இந்த நிகழ்வில்லை அப்படின்றதையும் இன்றைய நாளிலையும் சுட்டி காட்டியிருக்காங்க சர்வதேச ஊடகங்கள் மூலமான செய்திகள். இருந்தாலும் அவருடைய அறிக்கை வந்திருப்பது 2வது முறை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விஷயங்கள் தான் அண்மை மணித்தியாலங்களில் வந்த மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் மூலமான சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.